Hi guys, welcome to our new video. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நியூ வீடியோ என்ன, இயற்கையின் தலைமையிலேருந்து 3 டைப் ஆஃப் தோசை மாவு ரெடி மிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதைத்தான் நீங்கள் ட்ரை பண்ணி நான் டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறேன். வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை முழுசாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வித்தியாசமாக இருக்கும் இந்த வீடியோ. குதிரைவாலி தோசை மாவில் ஃபஸ்ட்டு நம்ம தோசை ட்ரை பண்ணுறோம். இப்போ இதை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது உங்களுக்கு காலையில் தோசைனா நைட்டே உங்களுக்கு தேவையான அளவை எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சா போதும். இதில் சால்ட்டு ஏற்கனவே சேர்த்துருப்பாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஊற வச்சு கரைக்கும் போது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல்ஸு, நோ ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட்டு. சரிங்களா? இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நமக்கு தோசை ஒன் சைடு வெந்துருச்சு பாருங்கள், எப்படி ரெட் அண்ட் ப்ரௌன் கலரில் இருக்குது. தோசை வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சிடும். அடுத்த தோசை எப்படி செய்கிறாங்க நாம் இப்போ பார்க்க போகிறது வெள்ளை மணி சோள தோசை மாவு தான் பார்க்க போகிறோம். இதுவும் நம்ம காலையில் டிஃபனுக்கு வேணும்னா நீங்கள் நைட்டே ஊற வச்சிடணும் மாவு எடுத்து. அப்போ தான் உங்களுக்கு தோசை நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், இதே தோசை பதத்தில் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கிட்டால் போதும். இது ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்ல பெனிஃபிட்டு. வாங்க, நம்மளுக்கு தோசை ஒன் சைடு வெந்துருச்சு. இதையும் திருப்பி போட்டுட்டு அடுத்து அடை தோசை அவியலை ஒரு சின்ன மியூசிக்கில் பாருங்கள். அது ரெகுலராக வீட்டில் செய்கிறதான். வாங்க மியூசிக்கில் போகலாம். இந்த 3 தோசைக்கு நம்ம இப்போ தக்காளி சட்னி தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ரெகுலர் தக்காளி சட்னி, ஸ்பெஷல் எதுவும் கிடையாது. சரிங்களா? நமக்கு இப்போ 3 டைப் ஆஃப் தோசையும் சாப்பிட்றதுக்கு தயாராக நிலையில் இருக்குது. டிஸ்பிளேயில் வச்சுருக்கேன் பாருங்கள். எந்தெந்த தோசை எந்தெந்த இதோடங்கிறது அந்த பாக்ஸுக்கு முன்னாடி டிஸ்பிளேயில் வச்சுருக்கேன். நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபுட் ரிவ்யூ இயற்கையின் தலைவன். அதில் 3 வெரைட்டிஸ் ஆஃப் தோசை மாவு கொடுத்துருக்காங்க, ரெடி டு மிக்ஸு. நான் எப்படி நம்ம அந்த தோசை மாவு மிக்ஸ் பண்ணி எப்படி நம்ம தோசை செஞ்சுருக்கோங்கிறத நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். சரிங்களா? ஒன் மோர் பாக்ஸ் இங்கே இருக்குது. குதிரைவாலி தோசை மாவு, அடை தோசை பொடி, அப்புறம் வெள்ளைக்கம்பு, வெள்ளைமணி சோள தோசை மாவு. 3க்கும் ஹெல்த் பெனிஃபிட் அதிகம். அதை நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுக்கு பின்னாடியே எழுதியிருப்பாங்க. வாங்கி வீட்டில் செஞ்சு பாருங்கள், குழந்தைகளுக்கு நல்லது. எந்த ஒரு கெமிக்கல்ஸ் எதுவுமே இவங்க இதில் ஆட் பண்ணலை. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், நம்ம 3லையுமே தோசை செஞ்சுருக்கோம். அதை ஒவ்வொன்றா டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது சோளமணி தோசை. நம்ம இது சட்னி தான், தக்காளி சட்னி தான் வச்சுருக்கோம். ரொம்ப அழகாக வந்திருக்கு. அழகாக எவ்வளோ இது சாஃப்டாக இருக்குது பாருங்கள் தோசை. வாய்ப்பே இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக அதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரெடி டு மிக்ஸு. குதிரைவாலி தோசையும் வெள்ளை சோளமணி தோசையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. எவ்வளோ அளவு தண்ணி ஊற்றணும், எவ்வளோ உப்பு போடணும் எல்லாமே பின்னாடி அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம அடை தோசை பார்ப்போம். பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். நம்ம வீட்டில் செய்கிற அடை மாதிரி தான் இருக்குது.
100% உண்மைங்க. வீட்டில் செய்கிற அடை மாதிரியே தான் இருக்குது. தாறுமாறான டேஸ்ட்டு. இதில் சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி அதை போடணும். போட்டால் தான் அடைக்கு அழகு. சூப்பராக இருக்குது. அடுத்து குதிரைவாலி. மூணுக்கும் நாங்கள் ஒரு சட்னி தான் செஞ்சுருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு 2 தோசை. இது நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். டிட்டோ இதோட டேஸ்ட் வந்து நம்ம சோள மாவு இருக்குல்ல, கம்பு சோளம் நவதானியத்தை போட்டு செஞ்சால் என்ன ஒரு டேஸ்ட் வருமோ அதே டேஸ்ட் தான் இருக்குது. மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.